ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். புதிய நாளை காணும்படியாகவும் ஒரு புதிய மாதத்தில 3ஆம் நாளை காணும்படியாகவும் நீ பாராட்டின இந்த பெரிய கிருபைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவன் சுகம் பலன் கொடுத்து ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் பெண்களாய் ஒரு சிலராய் உம்முடைய பாதத்தில் வந்து அமர கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. வேதத்தின் வசனங்களின் மூலமாக அது எங்களுக்கு ஆவியாகவும் உணவாகவும் ஜீவனாகவும் இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆம் சுவாமி, இந்த வசனங்களின் மூலமாக அநேக காரியங்களை நாங்கள் கற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல, ஆண்டவரே, அது அறிவுபூர்வமாய் மாத்திரம் இராதபடிக்கு அது எங்கள் இருதயத்துல ஆத்மாவுக்கு பிரயோஜனமாகவும் எங்க வாழ்க்கைக்கு அது உபயோகமாகவும் இருக்க கிருபத்தாரும் அபியாசிக்க எங்களுக்கு உதவி செய்யும். மற்றவர்களுக்கு இதை குறித்து ஆண்டவரை நாங்க அறிவிக்கவும் எங்களுக்கு நீர் கிருபத்தாரும். எங்களை தாழ்த்தி இப்படிய கருத்துல நாங்க ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென். சோ வெல்கம் எவ்ரி ஒன். உங்கள்ட்ட எல்லாம் பைபிள் இருக்கா? பைபிள் தயவு செய்து பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க. நீங்க தான் வசனங்களை வாசிக்க போறீங்க. இன்னைக்கு வசனங்களை நான் வாசிக்கவே மாட்டேன். நீங்க எடுத்து ஒவ்வொருத்தரா யாராவது வசனங்களை வாசிக்கணும். ஸோ பைபிள் எடுத்து பக்கத்துல வச்சுக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. நாம் இன்றைக்கு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். இன்னும் குழந்தையர் வரல. ஒண்ணு குழந்தையர் 2ஆம் அதிகாரம் தெரியுது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். இது சபைக்கு எழுதப்பட்டது. சபையில் இருக்கிற பிரச்சனைகளும் சபையில் உள்ள சபையிலே ஊழியங்களை செய்கிறவர்கள் எவ்விதமாய் ஊழியம் செய்ய வேண்டும். உடனே நம்ம பாஸ்டர்லாம் நினைக்க கூடாது. நம்ம எல்லாருக்கும் விழுந்த கடமை. நம்ம ஒவ்வொருவரும் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டியவர்கள். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஊழியங்களை எவ்விதமாய் செய்ய வேண்டும் என்று இந்த அதிகாரத்துல நாம் அதிகமாய் பவுல் நமக்கு சொல்லி தருகிறதை நாம் பார்க்கிறோம். ஊழியம்னு சொன்னா நம்ம ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்து அப்படி ஊழியம் செய்யறது தான் இல்லை. திருச்சபையில செய்கிற சின்ன சின்ன காரியங்கள் குடும்பத்திலேயே நாம செய்ய முடியும். பெண்களுக்கு அதுதான் ஒரு பெரிய வாய்ப்பு. நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறது, பேர பிள்ளைகளுக்கு நம்ம அறிவு சொல்லி கொடுக்கறது, வேதத்தை பற்றி சொல்வது, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்வது, நம்ம வீட்டுக்கு வர வேலைக்காரங்களுக்கு அல்லது காய்கறி அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல இன்றைய நாட்கள்ல அதிகமா சொல்லக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையா இருப்பதுனால வாழ்ந்து காட்டுறது. நம்முடைய சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி சமயங்கள்ல நாம் எப்படி எந்த விதத்திலே நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம், நாம் எப்படி அதுல அந்த காரியங்களுக்கு ரியாக்ட் பண்றோம்னு உலகத்தார் எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்மை பற்றிய டாபிக் தான் நிறைய பேர் வீட்டுல இருக்கும். அவங்க இப்படி செஞ்சாங்க, அவங்க இப்படி இருக்காங்க, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சாமே, ஆமா அவங்க அந்த சமயத்துல இப்படி பண்ணாங்க, இப்படி எல்லாம் நம்மை பற்றி பேசுவதை நாம் பார்க்கிறோம். ஸோ நம் வாழ்க்கையில அதிகமா ஜெபம் இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அதிகமா வேதம் வாசிப்பது இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையே ஒரு திறந்த புத்தகமாய் பவுல் சொன்னது போல, நான் ஒரு திறந்த நிருபமாய் இருப்பது போல நாமளும் அப்படி அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ. சரி, இன்றைக்கு நாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்லலாம். அந்த 3 வசனத்தை
ஒருத்தர் வாசிக்கிறீங்களா இல்ல 3 பேர் வாசிக்கிறீங்களா? எப்படினாலும் சரி. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலன் இல்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? இந்த முதல் 3 வசனத்திலேயே நிறைய காரியங்களை பவுல் சொல்லித்தரார். எடுத்த உடனே நம்ம பார்த்தோம்னா சகோதரரே அப்படின்னு கூப்பிடுறாரு. சகோதரரேன்னு நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தையே பிரதர்ஸ், பிரதரன் அப்படின்னு சொல்றது வந்து சபைகள்ல விசுவாசி, சக விசுவாசி, பிலீவர்ஸ் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் அது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மற்றவங்க நம்ம சகோதரரேன்னு கூப்பிட மாட்டோம். சகோதரர்னாலே கிறிஸ்துவுக்குள் சகோதரரே, அதான் அர்த்தம். அப்போ அந்த சகோதரரேன்றத முதல்ல அவர் வந்து சர்ச்சில் இருக்கிற மக்களை, ஒரே விசுவாசத்துல இருக்கிறவர்களையும், இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் அந்த அட்ரஸ் பண்றாரு. அப்போ அப்போ ஒருவேளை அது நமக்கும் பொருந்தும். நாம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள், நமக்கும் அது சொல்றதாக வச்சுக்குவோம். நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சபைக்கு தான் நான் எழுதுறேன், ஆனா நான் வந்து ஆவிக்குரிய மக்கள்னு சொல்ல முடியல. பாத்தீங்களா, அவங்க வாழ்க்கை எப்படிதான் இருந்துச்சாம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட மக்கள் தான், ஆனா ஆவியினாலே நடத்தப்படாத மக்களாய் இருந்திருக்கிறார்கள். சோ அப்படியும் இருக்க முடியும். அப்படியும் இன்னைக்கு சபையில இருக்கிறவங்க உண்டு. அதனாலதான் அவர் சொல்றாரு, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களோடு பேச முடியாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும். அப்ப என்ன அதிகமா தலை தூக்கி நிக்குது? மாம்சீக காரியங்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், 2 முக்கியமான காரியங்களோட போராட்டம் நமக்கு எப்பவுமே இருக்கும். மாம்சம், அது வந்து மாம்சம்னு சரீரம் மாத்திரம் இல்ல, மாம்சீக எண்ணங்கள், சிந்தை, மாம்சத்தினால் வழிநடத்தப்படுகிற காரியங்கள், கோபம், எரிச்சல், பொறாமை, சண்டை, பகை, இதெல்லாமே வந்து மாம்சீகம். வெறும் செக்ஷுவல் இம்மோராலிட்டி மாத்திரம் இல்ல. ஒரு இது நம்ம கடைசி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம கடைசி வார்த்தையா கிறிஸ்துவின் சிந்தை அப்படின்னு நம்ம படிச்சோம். இந்த மாம்ச சிந்தை கிறிஸ்துவின் சிந்தைக்கு ஆப்போசிட்னு எடுத்துக்கலாமா? அதேதான், அதுதான் மாம்ச சிந்தையும் ஆவிக்குரிய சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. ரோமர் 8ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா முழுசும் அதை பற்றியே பவுல் அங்க அவங்களுக்கு எழுதியிருப்பாரு. அந்தந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு ஏற்றவாறு அந்தந்த காரியங்களை அவர் சொல்றாரு. இப்போ 8ஆம் அதிகாரத்துல அப்படிதான் அதுல இருக்கும். பிலிப்பியர்ல கூட கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுள்னு இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா, நம்ம சரீரத்துல மாம்சீக சரீரம்னு சொல்றதை விட மாம்ச எண்ணங்கள், உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக கவலைகள், உலக எண்ணங்கள், உலக சிந்தை, இதெல்லாமே மாம்ச சிந்தை. ஆவிக்குரிய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை, அது அன்பின் சிந்தை, அது தியாகத்தின் சிந்தை, அது நல்ல ஒழுக்கத்தின் சிந்தை, அதெல்லாம் ஆவிக்குரிய சிந்தை. இவர் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருந்தால், சகோதரராய் இருந்தால், அவர்களுக்குள்ள ஆவிக்குரிய சிந்தை தான் இருக்க வேண்டும், தலை தூக்க வேண்டும். ஆனா இங்க அந்த கொரிந்தியர் சபை பார்த்து சொல்ற, ஏன்னா கொரிந்து சபை மிக செல்வ செழிப்புல இருந்த சபை, எல்லாம் நல்ல அறிவாளிகள், படித்தவர்கள், ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் சர்ச். அதனால அங்க வந்து என்னென்ன பிரிவினைகள், பேதங்கள், வாக்குவாதங்கள், இதெல்லாம் அங்க கொஞ்சம் அதிகமா இருந்தது, கலகங்கள் இருந்தது. அதனாலதான் இந்த கடிதமே எழுதினார். ஏன்னா அவருக்கு வந்து அங்கிருந்து அந்த குலேவையாள்ங்கிற அந்த வீட்டார் போய் அவங்களுக்கு சொல்றாங்க, சபை நீங்க வந்து நிறுவிட்டு போயிட்டீங்க, ஆனா இப்ப சபை ரொம்ப மிக மோசமா இருக்கு, இவ்வளவு பிரிவினைகள் இருக்குன்னு அவங்க போய் அங்க சொன்னதுனாலதான் அந்த கடிதத்தையே அவர் எழுதுறாரு. இந்த எழுதும் போது இது சொல்றாரு, நான் உங்களை வந்து ஆவிக்குரியவர்கள்னு நினைச்சேன், ஆனா நீங்க இன்னும் மாம்சத்துல இருக்கிறவங்களா தான் இருக்கீங்க.
அதுலயும் கிறிஸ்துவுக்குள்ளேயும் குழந்தைகளா இருக்கிறீர்கள். உங்கள்கிட்ட ஒரு மெச்சூரிட்டி இல்ல, ஒரு வளர்ச்சி இல்ல, பேசிக் கிறிஸ்டியானிட்டி தான் இருக்கு உங்கள்கிட்ட. இயேசு கிறிஸ்துவ தெரிஞ்சிருக்கீங்க, ஆனா அது தெரிந்தவர்களாய் நீங்க இருக்கிறல. அதனால நீங்க நான் சொல்லக்கூடிய அளவு அந்த அறிவு அந்த லெவலுக்கு நான் உங்களோட பேசினேன்னா, ஆவிக்குரிய காரியங்களை பற்றி பேசணும்னா உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் நான் உங்களுக்கு சாலிட் ஃபுட் கொடுக்காம பாலை குடிக்கிறேன். ஜஸ்ட் பேசிக் பிரின்சிபிள்ஸ கொடுக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாகவே இருக்கீங்க. அதனால உங்கள்கிட்ட ஆவிக்குரிய பலன் இல்லை. அப்போ அந்த ஏசாயா 30ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன், 30, 39 அதுல வாசிக்கிறோம் இல்லையா? நடந்தாலும் இளைப்படையார்கள், சோர்ந்து போக மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன இருக்குமா? கழுகு போல பலன் இருக்கு. இது வந்து நம்ம என்ன எப்பவுமே எடுத்துக்கிறோம்னா லிட்ரலா எடுத்துக்கிறோம். நம்ம லிட்ரலா சரீரத்துல பலன் இருக்கும், அவங்க வந்து அதல்ல. இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறபடியால் உங்களுக்கு பலன் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இல்ல. அப்ப நாம வந்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஆவிக்குரிய விதத்துல நாம எப்போ இருக்கோமோ அப்பதான் நமக்கு என்ன இருக்குமா? ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் இருக்குமா? அது ஒரு வித்தியாசமான ஸ்ட்ரென்த். ஓடினாலும் இளைப்படையார்கள். இல்ல அதுல என்ன சொல்றதுன்னு பாருங்க. நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். போகார்கள். இது கரெக்டா சொல்றேன்ல? எடுத்தீங்கன்னா வாசிங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமா, மாம்சீகத்துல இருக்கும்போது பாருங்க, மாம்சீகத்துல இருக்கிறவங்க பாருங்க, இளைஞர்கள் கூட இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள். ஓடுறாங்க, ஓடி போய் மராத்தான் ஓடுறாங்க, ஓடுனா அவங்க சோர்ந்து போறாங்க. வாலிபரும் இடறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அந்த பலன் வேற, இங்க நாம சாதாரணமா நினைக்கிற பலன் வேற. இது ஒரு உன்னத பலன், அனாதி தேவனின் உயர்த்தினால் வரக்கூடிய பலன். இந்த விசுவாசத்தினால் நாம் பெற்றுக்கொள்கிற ஆவிக்குரிய பலன். சோ அந்த பலனை நாம் பெற்றவர்களாய் நாம் இருக்கணும். அடுத்த வசனத்துல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, பொறாமையும் வாக்குவாதமும் பேதங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா? நான் சொன்னேன் இல்லையா? எரிச்சல், பொறாமை, போட்டி, இதெல்லாம் வந்து யாருக்குள்ள இருக்குமா? மாம்சத்துக்குரியவர்களாய் இருக்குமா? இப்போ அந்த சபை வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி. அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரரேன்னு தான் கூப்பிட்டுக்கிறாங்க. ஒரு அன்போட தான் அவங்க பழகுறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, ஆவியானவர் அவங்களுக்கு இருந்தாலும் கூட அவங்க வந்து எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால், ஒருவேளை ரட்சிப்புக்கு முன்னால இருந்து ஜென்ம சுபாவம் உள்ள மனிதனாய் இல்ல, ஆனா மாம்சீக மனிதனாய் நடந்து கொள்கிறார்கள். அப்படின்னா நமக்கு வந்து என்ன நம்ம புரிஞ்சு கொள்ளணும்னா, நமக்கு 3 விதமான மனிதனாய் நாமே நம்முடைய வாழ்க்கையில இருக்க முடியும். உலகத்துல இருக்காங்கன்னு சொல்லல, தனிப்பட்ட ஒரு கிறிஸ்தவனே இவ்விதமான 3 விதமான மனிதர்களாய் செயல்பட முடியும். முதலாவது பாத்தீங்கன்னா, ஜென்ம சுபாவம். ஜென்ம சுபாவம்னா என்ன? என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நான் பிறந்ததுல இருந்து இருக்கக்கூடிய பாவ சுபாவம். ஏன்னா நாம பிறந்தப்பவே பாவத்துலதான் பிறந்திருக்கோம். நம்முடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாமே பாவம் இல்லாமல் இருக்காது. அப்படிப்பட்ட அந்த ஜென்ம சுபாவத்துல நாம இருப்போம். அதுதான் பாவத்திற்கு அடிமையான ஒரு வாழ்வு. அதிலிருந்து விடுதலையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம வந்து ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறிவிடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்படுகிறோம். அப்போ நாம ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். எப்படி? அது பாவத்தை அறிக்கை செய்யும் போது. பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட போது
நாம் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்கிறோம். நாம் எப்பொழுது நம்முடைய ஜென்ம பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து நாம் ஆண்டவரிடத்துல மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறோமோ அப்பொழுது ஆவியானவர் நமக்குள் வந்து விடுகிறார். ஆவியானவரின் நிறைவுக்காக தான் நம்ம காத்திருக்கணும். ஆவியானவரின் நிறைவுக்காக தான் நம்ம ஜெபிக்கணும். ஆனா ஆவியானவர் நமக்குள்ள எப்போ வந்துருவாருன்னா நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படும் போது அவர் நம்மை முத்திரையிட்டு விடுகிறார். என்னன்னு, இவர்கள் எனக்கு சொந்தம், கிறிஸ்துவின் பிள்ளைகள் அப்படின்னு நமக்கு ஒரு முத்திரை இருக்கு. நம்மை அவர் ஆவியானவர் முத்தரித்து விடுகிறார். ஆகவே உலகத்தை விட்டு பிரிந்தவர்களாய் நாம் வாழ வேண்டும். உலகத்தில் இருக்க வேண்டும், ஆனால் உலகத்தை விட்டு பிரிந்தவர்களாய் வாழ வேண்டும். ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள். அப்படி இராதபடிக்கு மாம்சீகத்திலேயே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போமானால், ஏனென்றால் இந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்தியது, அதிலிருந்து விடுதலையை பெற்றுட்டோம். ஆனா அதன் வல்லமை இன்னும் உலகத்தில் உள்ளது. பிசாசு இன்னும் முற்றிலுமாய் நரகத்தில் தள்ளப்படவில்லை இல்ல அல்லவா? வானமண்டலத்திலையும் பிசாசு இருக்கு, பூமியிலையும் பிசாசு இருக்கு, பரலோகம் வரைக்கும் ஏறி இறங்கிட்டு இருக்கு. அது வெளிப்படுத்தல் விசேஷத்துலதான் நம்ம பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரத்துலதான் அதை பாதாளத்துல தள்ளுவாங்க. அது வரைக்கும் நமக்கு என்ன, நாம இங்க பிசாசு இருப்பான், பிசாசினுடைய வல்லமை இருக்கும். அவங்க இந்த பூமியில இருக்கும்போது எப்படி இருக்கான், சிங்கத்தை போல, கர்ஜிக்கிற சிங்கத்தை போல சுற்றி சுற்றி வருவான். அப்ப அந்த பாவ வல்லமை நம்ம இடத்தில் உண்டு. அதற்கு இணங்கி விட்டோமானால் நாம் யாராகி விடுவோம், மாம்சீக சிந்தையுள்ள மனிதர்களாய் மாறிவிடுவோம். இதை மேற்கொள்ளுகிறவர்கள், இதை ஜெயிக்கிறவர்கள், 7 சபைகளுக்கு யோவான் எழுதும் போது அங்க ஆவியானவர் அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சபைக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரிவார்டு நம்ம அவங்க பாக்குறோம். அப்போ இதையெல்லாம் மேற்கொள்ளுகிறவன் தான் ஆவிக்குரிய மனிதன். சோ 3 விதமாய் நம்முடைய வாழ்க்கையிலேயே நாம் இருக்கிறோம். முதல் பிறந்ததிலிருந்து ரட்சிப்படைவதற்கு வரைக்கும் நேச்சுரல் மேன், ஜென்ம சுபாவம் உள்ள மனிதன். ரட்சிப்படைந்து ஆவியானவரை பெற்றிருந்தாலும் 2 பக்கமும் ரெண்டுமே நடக்கும். நீங்க ரோமர் 7ஆம் அதிகாரம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் பவுல் அந்த இடத்துல இந்த கண்டிஷனை பத்தி தெளிவா சொல்லியிருப்பாரு. ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, சொல்றேன், குறிப்பிட்ட சில வசனங்களை மாத்திரம் பார்க்கலாம். அதுல பவுலுடைய நிலைமையை நாம் எளிதாய் பார்க்க முடியும். பவுல் தன்னையே அந்த நிலைமையில வச்சுதான் பேசுறாரு. அது மாதிரிதான் எல்லா மனுஷர்களும் இருப்பாங்கன்றது நமக்கும் தெரியும். பாருங்க 15ஆம் வசனம். எப்படி நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். பாத்தீங்களா, நான் செய்யறது, நான் விரும்புறதே என்னால செய்ய முடியல. ஏன்னா எனக்குள்ள என்ன இருக்கு, அடுத்த வசனத்துல 17ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி நீங்க இன்னும் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா 24ஆம் வசனத்துல பாருங்க, நிர்பந்தமான மனுஷன் நான். ஆமா ஆமா 26ல பாருங்க, இல்ல 24லதான் இந்த நிர்பந்தமான மனுஷன். 25ல பாருங்க, என் மனதினாலும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். வெரி குட். அதுதான் பாருங்க, மனசுல எனக்கு நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு இருக்கு. ஆனா என் மாம்சத்தினால நான் என்ன செய்யறேன், பாவத்துக்கு கீழ்ப்படி. இந்த நிலைமைதான் ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாத ரட்சிக்கப்பட்ட இந்த கொரிந்தி சபையில இருந்தவர்களை போல இன்னைக்கு நம்முடைய நிலைமை எந்த நிலைமையில இருக்குன்றத நம்ம யோசிக்கணும். 3 விதமா இருக்கு. ஆவிக்குரிய வளர்ச்சியில நம்ம தேறிட்டோம்னு சொல்ல முடியாது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், நாம் தேறினோம் என்று சொல்ல முடியாது.
இதே கொரிந்தியர்ல சொல்லுவாங்க, நிக்கிறேன் என்று சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும், ஏன்னா விழுந்துருவோம். பட் ஓரளவுக்கு நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கணும். நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும்? புதிதாக்கப்படணும், தேறினவர்களாய் மாறணும். நான் ரட்சிக்கப்பட்டேன் நிம்மதியா உட்கார்ந்துடக்கூடாது. ரட்சிப்பை பற்றியே அறியாம ஜென்ம சுபாவத்திலேயே வாழக்கூடிய கிறிஸ்தவர்களும் உலகத்தில் நிறைய பேர் உண்டு. நாம படிக்கிறோம், நம்ம இவ்வளவு அறிந்திருக்கிறோம், நாம் நம்முடைய நிலைமையை எப்படி உயர்த்தி கொள்கிறோம்? இந்த லெந்து நாட்கள் கிருபையா நமக்கு இன்னும் ஒரு லெந்து நாட்களை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்துருக்காரு. எத்தனையோ லெந்து நாட்களை நம்ம பார்த்துட்டோம். நிறைய பேர் 30 வருஷம் 40 வருஷம் அப்படின்னு நம்ம வயசுக்கு ஏத்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். இந்த லெந்து நமக்கு ஒரு கிருபை, ஒரு இன்னொரு தடவை நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க கொடுத்திருக்கிறார். இப்ப இதுல நாம யார், நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம இந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷர்களா இருக்கிறோமா? மாம்ச சிந்தை உள்ளவர்களா இருக்கிறோமா? இப்படியும் அப்படியும் உள்ளத்துல நல்லதா நினைக்கிறோம், ஆனா செயல்பாடு வேற மாதிரி இருக்கு, அப்படியானவர்களா இருக்கோமா? அல்லது இதையெல்லாம் மேற்கொண்டு ஆவிக்குரிய சிந்தையில வாழ்கிறவர்களாய் இருக்கோமா? பவுல் இந்த கொரிந்திய சபைக்கு அததான் சொல்றாரு. உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியாது? பாலை தான் கொடுக்க முடியும், சாலிட் ஃபுட்டு கூட கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப குழந்தையா இருக்கீங்க. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க ரொம்ப குழந்தையா இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க? நாங்க ஆழமான சத்தியங்களை எல்லாம் கேட்க முடியும், நாங்க ஆழமான சத்தியம் எல்லாம் எங்களால புரிஞ்சு கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்க. ஆனா உங்களால அது முடியாது. ஏன்னு சொன்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா, நீங்க எதை ஆழமான சத்தியங்கள்னு ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் ஸ்பிரிச்சுவல் ஜங்க் ஃபுட். இன்னைக்கு விற்கிற ஃபாஸ்ட் ஃபுட், பர்கர், நூடுல்ஸ், என்னென்னமோ பேரு, நான் சாதாரண பேர் சொல்றேன், இதை விட என்னென்னமோ பேர்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் தான் இன்னைக்கு ஆவிக்குரிய உணவாய் மக்கள் கருதுகிறார்கள். இதனால என்ன ஆகுதுன்னா, அதாவது அப்படின்னா என்னன்னா, நான் சொல்றது மாதிரி பர்கர் அதெல்லாம் இல்ல, சத்தியங்களிலேயே ப்ராஸ்பரிட்டி தியாலஜி, உரிமைகள்லாம் நல்லா சொல்லி கொடுக்கக்கூடிய லிபராலிட்டி, ஃப்ரீடம், இதெல்லாம் தான் நாம போர் செய்யணும். நம்ம உரிமைகளை நிலைநாட்டணும், ராஜ்யத்தை கட்டணும், ஆண்டவருக்கா உழைக்கணும், தியாகம் செய்யணும். அதனால நமக்கு பாடுகள் இருக்கு, அதெல்லாம் பற்றி யாருமே சொல்ல மாட்டாங்க. நியாய தீர்ப்பு, தண்டனை, அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்படி வாழக்கூடிய சத்தியங்கள், அதெல்லாம் தான் ஸ்பிரிச்சுவல் ஜங்க் ஃபுட். இதெல்லாம் இல்லாம அப்படி கேட்டுட்டு இருந்தவங்க கூட உண்மையான சத்தியத்தை கேட்கும்போது நமக்கு என்ன நடக்கும்? அந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இப்ப நமக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி நாமெல்லாம் அதுல வளர்ந்து கொண்டு வருகிறோம். அவ்விதமாய் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். ஆனா இதையும் எதிர்க்கிற, வேண்டாம் என்று சொல்லுகிற மக்கள் உண்டு. இதென்ன எப்படி என்னமோலாம் பேசிட்டே இருக்காங்க, நாம கேட்ட சத்தியமே வேற, ஆத்மா வாழுகிறது போல சந்தோஷமா இந்த உலகத்துல வாழணும். ஏன்னா ஆத்மாவை பற்றி அறிவே இல்லை. அந்த பணக்கார மாதிரி ஆத்மாவுக்கு களஞ்சியத்துல சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தான் உணவை. அப்படிப்பட்டவங்களா இருந்தா என்ன பண்ண முடியும்? அதனால அந்த மாதிரி அந்த கொரிந்து சபையினர் இருந்தார்கள் என்று பவுல் சொல்வதை பாரு. இன்னொரு பிரச்சனை அந்த கொரிந்து சபையினர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு சொன்னா, இன்னைக்கு நம்ம சபைகள்லயும் நம்ம மத்தியிலயுமே இருக்கிறது என்னது, அந்த மக்களோட உறவு சரியில்லை. நிறைய பேர் பாருங்க, அவங்க நல்லா, எனக்கு ஒரு நல்ல ஆண்டி தெரியும், அவங்க என்னை நிறைய மீட்டிங்ஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆனா அவங்க வேற யாருக்கிட்டையுமே பேச மாட்டாங்க. அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஒரு மாதிரி லெவல்ல இருக்கிறவங்கள்ட்ட மாத்திரம்தான் பேசுவாங்க. சாதாரண மக்கள்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பாவிகள், அவங்க எல்லாம் சரியில்லை அப்படின்ட்டு அவங்களோட எல்லாம் பேச மாட்டாங்க. நல்லா ஜெபிப்பாங்க. அந்த மத்தியானம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம், என்ன மீட்டிங் கூட்டிட்டு போயிருக்காங்கல்ல, மத்தியானம் சாப்பிட்டுட்டு அந்த கொஞ்ச நேரத்துல நான் மற்றவங்களோட எல்லாம் பேசிட்டு இருப்பேன். இவங்க என்ன பண்றாங்கன்னு பார்த்தா இவங்க ஜெபம் பண்ணிட்டு, அவங்க மற்றவங்கள்ட்ட எல்லாம் பேசக்கூட மாட்டாங்க. அதெல்லாம் பாவம்னுவாங்க. என் டைமை வேஸ்ட் பண்ற நீ அப்படின்வாங்க, எனக்கு சொல்லி தருவாங்க.
எதுக்காக நான் அவங்ககிட்ட அப்புறம் அவங்க பிரச்சனை என்னன்னே நமக்கு தெரியாதுல்ல. அவங்களே அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக வந்து சொல்ல வராங்க. அப்ப நம்ம அவங்ககிட்ட நான் பேச மாட்டேன்னு சொல்றது எப்படி? ஆனா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட என்னன்னா, அவங்க தவறான ஒரு கடவுளோடு இருக்கக்கூடிய உறவிலே அவங்க சரியா இல்ல. அவங்க கடவுளோட உறவில் இருந்தா, ஆவியானவர் நிச்சயமா இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் சரின்னு சொல்லிக் குடுப்பாங்க. இப்ப அவங்களுக்கு மைண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் சொல்லுவேன், அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தன்னை வந்து ஒரு லெவல்ல வச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பணத்தை வச்சிருக்காங்க, செல்வத்தை, ஸ்டேட்டஸ் வச்சிருக்காங்க, படிப்பு வச்சிருக்காங்க. இந்த ஆண்டி தான் ஒரு ஆவிக்குரிய லெவல்ல இருக்குன்னு அவங்கள அங்க வச்சுக்கிட்டாங்க. அப்போ மற்றவங்கள்ட்ட எல்லாம் கீழே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் பேச மாட்டாங்க. அவங்க ஆண்டவரோட சரியான உறவில் நிச்சயமா இல்லை. ஆண்டவரோட நம்ம சரியா இருந்தோம்னா எல்லாரோடையும் நாம் நல்லா இருக்கும். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. சோ நாம வாழ்றது போல வாழ்றதல்ல. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தனி ஸ்பெஷல் பர்பஸ் உண்டு, ஸ்பெஷல் அழைப்பு உண்டு. அதன்படி வாழ நம்மை அழைக்கிறார். இப்ப 4, 5, 6 வேற ஒருத்தர் வாசிங்க பார்க்கலாம். 4, 5, 6. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார், அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவாய் இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளைய செய்தார். பாத்தீங்களா? அது நமக்கு சிம்பிளா தெரியுது. விளக்கங்களை பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது பவுலும் அப்பல்லோவும் எந்த மக்களையும் ரட்சிக்க முடியாது. அது பவுலா இருந்தாலும் சரி, அப்பல்லோவா இருந்தாலும் சரி, இவங்களை விட பெரிய ஒரு ஊழியக்காரரா இருந்தாலும் சரி, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, யார் எந்த மனுஷனாலும் ஒருவரை ரட்சிக்க முடியாது. ரட்சிப்பு கர்த்தருடையது. தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார். நமக்கும் நல்லா தெரியும். ஏன்னா அவர்தான் அவருடைய ரத்தத்தையே தியாகம் பண்ணி சிலுவையில மறித்து நமக்காக ரட்சிப்பை மீட்டுக்கிறார். அப்ப இந்த மாதிரி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத இவங்களை பிடிச்சுக்கிட்டு நான் அப்பல்லோக்கார சேர்ந்தவன், நான் பவுல சேர்ந்தவன் சொல்றதுல என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு சபைகள்ல இப்படி நிறைய பிரிவினைகள். ஆனா ஊழியம் எப்படி செய்யணும்னு சொல்றாரு பாருங்க. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான். அப்போ ஒருத்தர் வந்து நடணும், ஒருத்தர் விதைக்கணும், இன்னொருத்தர் என்ன செய்யணும்? அவங்கள வரவழைக்கணும், வளர வைக்கணும். அடிப்படை சத்தியத்தை ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் வந்து அவங்கள வளர வைக்க, இன்னொருத்தர் வந்து அவங்கள பெரிய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எழுப்ப, கர்த்தர் அவங்கள இப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா விளைய செய்வார், ஒவ்வொருத்தரையா பயன்படுத்துவார். ஆனா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த காரியத்தை செய்யணும். ஒரு தோட்டக்காரர் வந்து அவருக்கு இந்த புது புது செடிகள், காஸ்ட்லி செடிகள்லாம் ரொம்ப இஷ்டம். அவர் வீட்டுல அவர் எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு எஜமானர் அவர் வந்து தன் மகனை பாக்கறதுக்காக நான் ஒரு 10 நாள் வெளியே போறேன், தோட்டக்காரனை ஒருத்தனை வச்சு நீ இதெல்லாம் பராமரிச்சுக்கோன்னு சொல்லிட்டு போறாரு. திரும்பி வந்து பார்த்தா எல்லா செடியும் வாடி கிடக்கு, இப்படி மடங்கி கிடக்கு. அவருக்கு ஒரே வருத்தம். ஏன்னா ரொம்ப காஸ்ட்லி செடிகள். என்ன இப்படி பண்ணிட்டீங்க? என்ன நீங்க பார்க்கவே இல்லையா, கவனிக்கவே இல்லையானா? இல்லையா, தினம் தண்ணி ஊத்துன. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா, தினம் ஊத்திட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை தூக்கி தூக்கி பார்ப்பாராம் செடிய. வளர்ந்துருக்கா வளர்ந்துருக்கா அப்படின்னு பார்ப்பான். வளைய வளைய வளர செய்வது நாம் தண்ணி ஊத்துனதுனால அல்ல, நாம நட்டதுனால அல்ல. அதை செய்கிறவர் ஊழியத்திலையும் நாம அப்படிதான் இருக்கும். ஊழியம் செய்யும்போது நமக்கு ரொம்ப என்ன ஆயிரும்னா ஒரு பொசசிவ்னஸ் வந்துடும். நமக்கே அவங்க சொந்தம்னு நாம நினைச்சிருவோம். நான் சொல்லி கொடுத்த மாதிரி அவங்க செய்யணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதெல்லாம் வந்து நம்ம கையில இல்லவே இல்லை. நாம் அவர்களுக்கா என்ன செய்யணும்னா ஜெபிக்கணும். ஆனா அதை அவங்க சரியான விதத்துல கொண்டுட்டு போகிறது ஆண்டவர். அவங்க உள்ளங்கள கிரியை செய்கிறது ஆவியானவர். நம்ம அவர்கிட்ட முதல்ல சொல்லி அவருடைய சித்த பிரகாரம் நம்ம இந்த காரியங்களை செய்யற போது அவர் அதை செய்வார். நீ கேட்கிற இன்றைக்கே பார்க்க முடியாது அந்த மாற்றத்தை. எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் அதை பார்க்கலாம்.
அதை உனக்கு தெரிவிப்பார். ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை உனக்கு நிச்சயம் கொடுப்பார். ஆண்டி அன்னைக்கு நீங்க சொன்னீங்க, நான் இன்னைக்கு அப்ப எத்தனை பேர் சொல்றத நம்ம பாக்குறோம். ஆகவே நாம நம்ம செய்ய வேண்டியதை மாத்திரம் செய்து கொண்டு போயிட்டே இருக்கோம். இங்க சொல்றாங்க பாருங்க, ரியல் fruitfulness in ministry happens when we are peacefully content with what God has called us to do. நாம கர்த்தர் நம்மை அழைத்த காரியத்தை செய்யறதுல மாத்திரம் நாம திருப்தியா சந்தோஷமா நம்ம செய்வோமானால் கர்த்தர் நமக்கான அந்த விளைவை அவர் தரும். அவராலதான் முடியும். இப்ப நாம ஒரு ஊழியத்தை செய்யும் போது தனிமையா நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஆண்டவர் அனுப்பும் போதே ரெண்டு பேரா தான் அனுப்புனார். ஒருத்தருக்கு நம்ம டிபெண்டா தான் இருக்கும். அப்படிதான் செய்ய முடியும். ரெண்டு பேர்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாத்திரம் இல்ல, 2 பேராய் செல்வது. ஒருத்தர் ஒண்ணு செஞ்சா அதான் இப்ப பார்த்தால, ஒருத்தர் நட்டாரு, ஒருத்தர் நீர் பாய்ச்சினார். அப்படிதான் விளைய செய்ய முடியும். அடுத்தவங்க ஒருத்தர் வாசிங்க 7, 8, 9. அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். மேலும் நடுகிறவனும் நீர் பாய்ச்சுகிறவனும் ஒன்றாயிருக்கிறார்கள். அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாய் கூலியை பெறுவான். நாங்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாய் இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமாய் இருக்கிறீர்கள். முக்கியமான சத்தியத்தை இங்க சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், புரிஞ்சிருச்சு. அதாவது நம்ம கையில எல்லாம் விளைய செய்யறது தேவை. இங்க என்ன இன்னும் அடுத்த 2, 3 சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்ன வேலை செஞ்சாலும் நீ செய்யறது ராஜ்ய பணி, நீ செய்யறது கர்த்தரின் வேலை. அதனால நீ தண்ணி ஊத்துனதுனால நீ குறைவான வேலை, அல்லது வெளிய நட்டு வச்சதுனால, களை பிடுங்கினதுனால அது தாழ்வான வேலை கிடையாது. எல்லாம் ஒரே வேலை, சமமா இருக்கு. இது சொல்றதுக்காகத்தான் நமக்கு ஒரு பெரிய உமைகள் எல்லாம் ஆண்டவர் சுவிசேஷத்துல சொல்லி இருக்கிறார். எல்லாம் சமமான வேலை. 5 மணிக்கு வந்தவனுக்கு ஒரே கூலி. அதேதான். அது அவருக்கு தெரியும். அவருக்கு எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எந்த வேலையில எதுக்காக கொடுக்குறாருன்னு அவருக்கு தெரியும். அது மாதிரிதான். அடுத்து 2வது சத்தியம் நமக்கு இங்க என்னன்னா, அவனவன் வேலைக்கு தக்கதாய் கூலியை. உன்னுடைய மெரிட் எல்லாம் கிடையாதாங்க. நீ என்ன வேலை செஞ்சிருக்கிற அதுக்கான, அது வெறும் களைப்பிடுங்கிற வேலைனாலும் அது எப்படி செஞ்சிருக்க அதுதான். 3வதாக இங்க என்ன பாக்குறோம், நாங்கள் தேவனுக்கு இப்படி செய்யறவங்கள யாருக்கு உடன் வேலையாட்கள்? தேவனுக்கு உடன் வேலையாட்கள். இந்த வேலையை நாம செய்யும் போது அந்த சிந்தையோடு செய்யணும். செய்யறது ராஜ்ய பணி, செய்யறது உன்னத பணி, தேவனின் பணி, அவருக்கு உடன் வேலையாட்கள். அவர் செய்யற வேலையை எனக்கு ஷேர் பண்ணி கொடுத்திருக்காரு. நான் அந்த வேலையை நான் அவரோட சேர்ந்து செய்யறேன். ஒரு ராஜாவோட நீ எனக்கு கூட ரதத்தோட ஓடி வா. இப்ப இந்த பிளாக் கேட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, கார்ல ஒருத்தர சீஃப் மினிஸ்டர் யாராவது வராங்கன்னா பக்கத்திலேயே ஓடிட்டு வருவாங்க. அவங்க வேலையெல்லாம் எவ்வளவு முக்கியமான வேலை, ஆனா அவங்க ஓடிட்டு வர வேண்டிய வேலை. ஆனா உடன் வேலையாட்களாய் அவர்கள் இருக்கிறார்கள். 4வது சத்தியம், இந்த தன்னுடைய மக்களை அவர் எப்படி பார்க்கிறார்? ஒரு வயல்வெளி பண்ணை போலவும் தேவனுடைய மாளிகையாகவும். இந்த வேலையை நம்ம செய்யும் போது எப்படி நம்ம அதை செய்யறோம்னா, அந்த விளைச்சலை எப்படி ஒரு விவசாயி ஒரு விளைச்சலை காண்கிற, ஒரு அறுவடையை காண்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த ஈடுபாடு அது இருக்கணும். அதே போல ஒரு பில்டிங், பெரிய மாளிகையை கட்டுனா அது எப்படியோ அந்த ஒரு ஈடுபாடும் நமக்குள்ள. எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யறோம். அது நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். களை எடுக்கிறவன், தண்ணி ஊத்துறவன், விதைக்கிறவன், நடுகிறவன், எல்லாரும் சேர்ந்து செய்யறோம். எல்லாருக்கும் அவனவன் வேலைக்கு தக்கதாய் கூலி உண்டு. இதுல கம்பாரிசன் இருக்கக்கூடாது, இதுல போட்டி காம்படிஷன் இருக்கக்கூடாது.
எல்லாரும் ஒரே கன்சர்ன் மாத்திரம்தான் இருக்கும். சோ அந்த விதமாக இது செயல்படுகிறதை ஆண்டவருடைய திட்டம் இருக்கிறது என்பதை பவுல் இங்கே விளக்கமாய் சொல்கிறார். பாருங்க, நம்ம பண்ணையா இருக்கிறோம், இன்னொரு பக்கத்துல ஆளிகையா நம் தேவனுடைய உடன் வேலையாட்கள் என்பதே ஒரு பெரிய தகுதி. ஒரு ஒர்க்கிங் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க இல்லையா வியாபாரத்துல எல்லாம், முதலீட்டு செய்கிற ஒரு பார்ட்னர்ஷிப், ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்கிறது இன்னொரு பார்ட்னர்ஷிப். நம்மை அவர் ஒர்க்கிங் பார்ட்னரா எடுத்துக்கிறாரு. அவர் நம்ம இல்லாம செய்ய மாட்டாரு, நாமும் அவர் இல்லாம செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்மை கூட்டி செல்கிறார். அடுத்தபடியாக ஒரு நிமிஷம். ஹலோ, மங்களவல்லி ஆண்டி திடீர்னு போயிட்டாங்கன்னு தெரியல. ஹலோ, சொல்லுப்பா. எனக்கு ஸ்டடி உண்டு. சரி சரி சரி. ஆமா, அவங்க கட் ஆயிடுச்சு போல. இப்ப அதே போல இப்ப அடுத்த 2 வசனம் ஜெஸ்னிகா நீங்க வாசிங்க. எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன். வேறொருவன் அதின்மேல் கட்டுகிறான். அவனவன் தான் அதின்மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இங்க பாருங்க, இங்க மாதிரி பவுலுடைய ஆட்டிடியூட பாக்குறோம். பவுல் என்ன மாதிரி அவர் செய்யறார் ஊழியத்தைங்கிறதையும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அப்படின்னா என்னன்னா, இந்த ஃபவுண்டேஷன் போடும்போது ஒரு பில்டிங்க்கு அந்த ஃபவுண்டேஷன் எப்படி ஸ்ட்ராங்கா போடுறாங்களோ, அதுல யாரு ரொம்ப கரெக்டா இருக்காங்களோ, அதுல எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்க ரொம்ப புத்தியுள்ள ஒரு என்ஜினியரு, புத்தியுள்ள கன்ஸ்ட்ரக்டர், பில்டர்னு நம்ம சொல்லுவோம். அது போல பவுலும் அந்த இயேசு கிறிஸ்துங்கிற அஸ்திவாரத்தின் மேல, அந்த கண்மலையின் மேல நீ கட்ட வேண்டும் என்பதில் அவர் குறிப்பா இருக்காரு. அந்த மக்களுக்கு அந்த அடிப்படை சத்தியத்தை சொல்லி ரட்சிப்பை பற்றி அவர் சொல்லிட்டார். இதுக்கு மேல வரக்கூடிய ஊழியக்காரர்கள் எல்லாம், இப்ப அப்போலோ வர்றாரு, அவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு, பார்த்திருக்கீங்களா? சொல்லுவாங்க, உங்க நம்ம மாதிரியே அற்புதங்களை செஞ்சு நிறைய பேர் அங்க ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் சொல்வார், எப்படியோ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் மகிமைப்பட்ட அது போதும் அப்படின்வார். அது மாதிரி அவருடைய நானே தான் கட்டணும், நான் போட்டேன் அஸ்திபாரம், அதனால நானே தான் கட்டணும் அப்படின்னு அவர் நினைக்கிறது இல்லை. அதுல யார் கட்டினாலும் பரவாயில்ல, ஆனா அஸ்திபாரத்தை மாத்திரக்கூடாது. அஸ்திபாரத்தை நீங்க வேற ஏதாவது போட்டக்கூடாது. தவறான உபதேசங்கள்ல அஸ்திபாரத்தை போட்டக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும். கிறிஸ்துவின் மேல நான் அஸ்திபாரத்தை போட்டுட்டேன்னா, அதுக்கப்புறம் நீ எப்படியோ கட்டு, நீ மாளிகை கட்டுவியோ, நீ அழகழகா கட்டுவியோ, சிம்பிளா கட்டுவியோ, அது உன்னுடையது, உன் தேவை, உன்னோட இஷ்டம். இப்ப பார்த்திருக்கோம்ல, நம்ம எவ்வளவு வீடுகளை பாக்குறோம் இன்னைக்கெல்லாம். அவ்வளோ ஸ்டைலா வீடுக இருக்கு. ஆனா அந்த ஸ்டைலா இருக்கிற எல்லா வீடும் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தெரியாது. நிறைய சமயங்கள்ல நம்ம பாக்குறோம், அப்படியே இடிஞ்சு தொப்புன்னு விழுந்துருது. ஒரு பூமி அதிர்வு இல்லைன்னா ஒரு லேண்ட்ஸ்லைடு, ஏதோ ஒண்ணுல நிக்கவே மாட்டேங்குது, அப்படியே போயிடுது. ஏன்னா ஃபவுண்டேஷன் சரியில்லை. அந்த ஃபவுண்டேஷன் சரியா போட்டாதான் அது நிற்கும். நமக்கு இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திலே சொல்லி இருக்காரு இல்லையா, மணல் மேல் கட்டின வீடு அவ்வளவுதான், காத்தடிச்சா விழுங்கும். ஆனா பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். சோ நான் ஒரு புத்தியுள்ள சிற்பாசாரியாய் கட்டியிருக்கிறேன் என்று அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வேலையை நான் செய்யறதுக்கு, நான் இப்படி அஸ்திபாரத்தை போடுறதுக்கு என் திறமை அல்ல. திரும்ப திரும்ப சொல்வதாதான், என் படிப்போ, என் திறமையோ, என்னுடைய பரிசுத்தமோ,
பக்தியுள்ள வாழ்க்கையோ எதுவும் இல்லை. தேவனுடைய கிருபை. அவர் எனக்கு இந்த கிருபையை தந்திருக்கார். அதை நான் உங்களுக்கு அஸ்திபாரமாய் தருகிறேன். அவ்வளவுதான். இதுதான் நாமும் செய்யணும். எல்லார்கிட்டயுமே நாம வெறும் பெரிய வசனத்தோட பேசுறது, பெரிய அழகா பேசுறது, இதெல்லாம் அவசியமே இல்லை. சிம்பிளா கர்த்தர் எனக்கு இதை செய்தார், உனக்கும் செய்வார், நான் ஜெபிக்கிறேன், நீ கர்த்தரை நம்பு, இவ்வளவுதான். சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஆனா அந்த அடிப்படை சத்தியத்துல நம்ம கரெக்டா அவங்கள நடத்திடணும். அவங்க வேற வேற தவறான உபதேசங்களில போய் சிக்கி விடக்கூடாது. அதுதான் நம்முடைய முக்கியமான ஒரு காரியம். அந்த வேலையை அவர் பவுல் சொல்றாரு, எனக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையினால் நான் இதையெல்லாம் செய்யறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார். அவரு இந்த சபையை கட்டும் போது எப்ப கட்டினாருன்னு நம்ம பாக்குறோம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவர் கொரிந்து பட்டணத்திற்கு வந்த போது ஆக்கிலா பிரிசில்லா என்ற 2 பேரோடு சேர்ந்து அந்த கூடார தொழில் செய்து அங்க 3 மாதத்துக்கு மேல தங்கி அங்க அந்த மக்களுக்கு அவர் என்ன செய்தாரு? சுவிசேஷத்தை பரப்பினார். அதை நாம் பார்க்கிறோம். அப்பதான் அவர் அந்த அடித்தளத்தை அவர் போட்டார். அதற்கப்புறம் அவர் அங்க திரும்ப அங்க கொரிந்து பட்டணத்துக்கு வரல. ஆனா இதுல கடிதம் எழுதும் போதெல்லாம் அவர் வரவே இல்லை. ஆனால் வேற மற்றவங்க எல்லாம் இப்ப இந்த மாதிரி யூதர்கள் சில பேர் அவங்க எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த சமயத்தில் ஏற்றுக்கொண்டவங்க they started building. அவங்க வேற சபைகளை உருவாக்குனாங்க. ஆனா அந்த சபையிலையும் சில பிரச்சனைகள் வந்தது. அதனாலதான் திரும்ப இதை எழுதுறாரு. இப்ப இதை எழுதும் போது இன்னொரு முக்கியமான ஒரு சத்தியத்தை அவர் சொல்றாரு பாருங்க. அங்க சொன்னாரு, தனியா ஒருவனால எதையும் செய்ய முடியாது, நாம் உடன் வேலையாட்களா இருக்கிறோங்கிற அந்த தகுதியை நமக்கு சொன்னாரு. அடுத்ததா ஒருத்தன் ஒரு வேலை செய்வோம், இன்னொருத்தன் இன்னொரு வேலை செய்வோம், ஆனா எல்லாரும் ஒரே வேலையை செய்யணும், நம்ம எல்லாருக்கும் ஒரே ரிவார்டு இருக்கு அப்படிங்கிறத, ஒரே ரிவார்டுன்னு சொல்ல, அவனுக்கு ஏத்த ரிவார்டு இருக்குன்னு சொல்லி, நம்முடைய அர்ப்பணத்தை பொறுத்து, நம்முடைய ஈடுபாட்டை பொறுத்து நமக்கு அந்த ரிவார்டு இருக்கு அதுன்னு அவர் சொல்லி முடிச்சிருக்காரு. சரியா? இப்ப இங்க என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த அஸ்திபாரத்து மேல எப்படியோ கட்டுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த கட்டுறவங்க எப்படி கட்டியிருக்கிறாங்கன்னு பாருங்களேன். இந்த 2 வசனத்தை யாராவது வாசிங்க. ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேறப்பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவனவனுடைய வேலைப்பாடு விளையாகும். நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்பட்ட அவனுடைய வேலைப்பாடு கடைசி பகுதி கிளியரா இல்ல. அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும், அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும். அப்ப இங்கேயும் நாம என்ன பாக்குறோம்னு சொன்னா, நாம கற்றது அவரவருடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி, அவரவருடைய விருப்பத்துக்கு, தகுதிக்கு, அவரவருக்கு நடத்தப்பட்ட விதத்துல நாம கட்டுவோம். ஆனா அதை கர்த்தர்க்கேற்ற விதமாய் நாம கட்டும்போது நாளானது அது விளங்கப்படும். என்ன அர்த்தம்? ஒரு நாளுக்கு, அந்த நாளுக்கு தான் என்ன பேரு? நியாய தீர்ப்பின் நாள். நீங்க என்ன செய்யறீங்களோ அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய நாள். அப்ப அதை எப்படி செய்வாங்க? இன்னைக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு வைக்கிறாங்க, அப்புறம் ஃபைனல் எக்ஸாம்னு வைக்கிறாங்க, செமஸ்டர் எக்ஸாம்னு வைக்கிறாங்க. அது மாதிரி இதுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கு. தேவன் எப்படி டெஸ்ட் பண்ணுவாராம்? அக்னியினாலே அது டெஸ்ட். எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதனை. நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாய் நம்முடைய ஊழியத்தை நாம் செய்யணும். நான் தான் சொன்னேன்ல, செய்யறது சின்னதாவே இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு அவங்கள கை தட்டி ஆறுதல் சொல்றதா இருக்கலாம், அல்லது அவங்கள பார்த்து சிரிச்சு உற்சாகப்படுத்துறதா இருக்கலாம்.
பெரிய மேடையில் நின்று பிரசங்கம் பண்ணல, நானு இப்படிதான் பண்ணினேன். ஆனா அதை கர்த்தர் கனம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கே தெரியாது நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்கோமா, நம்ம இப்படி எல்லாம் செஞ்சோம், இல்ல நமக்கு இத்தனை வாய்ப்பு இருந்து செய்யாம விட்டுட்டோமா, அதுவும் நமக்கு தெரியாது. பாத்தீங்களா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். நான் சிறைச்சாலையில் இருந்தேன், நான் ட்ரெஸ் இல்லாம இருந்தேன், நான் உணவு இல்லாம இருந்தேன், இப்படின்னு எல்லாம் நம்ம மத்திய 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறப்போ அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, எப்ப ஆண்டவரே நாங்க உங்களை இப்படி பார்த்தோம்? இந்த சிறியவர்களுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். இதுதான் ஆண்டவரோட ஸ்டாண்டர்ட். உலக ஸ்டாண்டர்ட் கிடையாது, அது டோட்டலி டிஃபரெண்ட். இது ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட். இப்ப பாருங்க, நம்ம ஒரு பெரிய ராஜ்ய பணியில நாம ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம பெரிய ஆர்கெஸ்ட்ராவை நடத்தி பாட்டு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தி வர்ஷிப் பண்றோம். இது ஆண்டவருக்காய் நான் செய்கிற காரியம், ஆண்டவருக்காய் நான் பாடுகிற காரியம். ஒரு பெரிய ஆர்கெஸ்ட்ரா இருந்தது, நிறைய பெரிய பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்துச்சு. ஒருத்தர் அந்த சின்ன பிபி மாதிரி இத்தினூண்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அததான் அவனுக்கு பத்தி இதை நீ இந்த பர்டிகுலர் கேப்ல வாசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பர்சனுக்கு மற்றவங்க எல்லாம் ட்ரம்பட்டு, பியூக்கிள், ட்ரம்ஸ், அவங்க சத்தெல்லாம் பெருசா இருக்கு, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய இதா வாசிக்கிறாங்க. நான் எனக்கு போய் இத்தினூண்டு ஒரு பிபி மாதிரி அவனை கூப்பிட்டு அந்த ஒரு சின்ன ஒரு கேப்ல எனக்கே அது கேட்கல, அந்த மாதிரி ஒரு இதை போடுன்னு சொல்றாரு. நான் போடாம இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு அவனுக்கு அந்த வேலையில இஷ்டமே இல்லை. எனக்கு போய் இத்தினூண்டு வேலை, இந்த சின்ன வேலை, இது வேலை. அந்த ரிஹர்சல் நடக்குது. ரிஹர்சல் அப்போ அவன் என்ன பண்ணிட்டான், ரொம்ப அவனுக்கு டிப்ரெஷன் ஆயிடுச்சு. எல்லாரும் அப்படி ட்ரெஸ் பண்ணி அப்படி அழகா பாடுறாங்க, அவ்வளவு அழகா செய்யறாங்க, எனக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் இல்லை அப்படின்ட்டு ரொம்ப கேஷுவலா அவன் விட்டுட்டான். மைண்ட்ல இந்த போராட்டத்திலேயே அவன் என்ன பண்ணிட்டான், அந்த பிபி அந்த 5 ஒரு சின்ன கேப் அது அவன் விட்டுட்டான். மாஸ்டர் உடனே நிறுத்திட்டாரு. ஃபயர் கண்டக்டர், ஆர்கெஸ்ட்ரா கண்டக்டர் நிறுத்திட்டு எங்க அந்த பையன்னு தேடினார். சுடுக்கு ஒரே பயம், சூடுகடியெல்லாம் போய் ஒழிச்சுக்கிட்டான். ஐயோ, நான் வாசிக்காதது மாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாரா, அவ்வளோ கீனா என் சத்தம் கேக்குதா அப்படின்னு. அப்பதான் அவனுக்கு அவனுடைய ரோல், அவனுடைய இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு தெரிஞ்சிச்சு. அப்ப அந்த ஃபயர் கண்டக்டர், நீ செய்யறது சின்னதா இருந்தாலும் நீ அது கடவுளுக்குன்னு செய், நீ செய்யற ரோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த இடத்துல அது வந்தாதான் இந்த இத்தனை நேரம் நாங்க பாடின இவ்வளவு பேர் பாடினதுக்கு அழகு அதுதான், அதனால அதை விட்டுறாத அப்படின்னு அவனை என்கரேஜ் பண்ணி சொல்லிட்டு அப்புறம் அவர் செய்யும்போது அவன் உற்சாகமாய் அதை செய். இன்றைக்கு நமக்கு உற்சாகத்தை கொடுக்கறதுக்காக தான் பவுல் இந்த வார்த்தைகளை சொல்றான். நீங்க என்ன வேணாலும் கட்டுங்க, நான் அந்த கட்டுறத என்ன நோக்கத்தோட கட்டுறீங்க, அதை எப்படி கட்டுறீங்கிறதா முக்கியம். ஏன்னா அதை டெஸ்ட் பண்ணுவார். எப்படி டெஸ்ட் பண்ணுவாரு? அக்னியினால் டெஸ்ட் பண்ணுவார். டெஸ்ட் பண்ணும்போது அது நம்முடைய நோக்கங்களை, அவர் எண்ணங்களை, நாம் செய்த தியாகத்தை, இருக்கிறதுல 10 கொடுக்கறத ஒண்ணு, எல்லாத்துலயும் ஒண்ணுமே இல்ல 2 கஷ்டம், அதை கவனிக்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறவர், எல்லாவற்றையும் கணக்கில் வைக்கிறவர், எல்லாவற்றுக்கும் பதில் அளிக்க, ஒன்றையும் அவர் மறக்க மாட்டார். நம் நினைவாக அவர் இருக்கிறவர். இன்னைக்கு காலையில நமக்கு அதுதான் ஒரு பெரிய உற்சாகம். நம்ம என்ன செய்தாலும் சரி, அது ஆண்டவருக்குன்னு நம்ம செய்யும் போது நிச்சயமாய் அதற்கென்றைய பலனை சிலர் என்ன பண்ணாங்க, மேல கட்டுறதுக்காக எல்லா நல்ல உன்னத கற்களால, உன்னத பிரஷியஸ் ஸ்டோன்ஸ்னால தேவாலயம் கட்டப்பட்டுச்சு இல்லையா சாலமோன் காலத்துல, அது மாதிரி கட்டுறதுன்னு நினைப்பு மாதிரி நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை பல படிப்பறிவுல, நல்ல தியாலஜியில,
நல்ல அந்த மாதிரி எல்லாம் செய்யறவங்க உண்டு. அது அவங்க செய்த தப்பே கிடையாது. அவங்க ஆர்வத்தோட செய்யறாங்க. என்ன நோக்கத்தோட செய்றீங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிலே உங்களுடைய ஸ்டாண்டர்ட் தெரியணும். நீங்க யாருன்னு தெரியணும். நீங்க பெரிய படிச்ச தியாலஜியன் அப்படிங்கிறதுக்காக செய்றீங்கன்னா அதை நீங்க செஞ்சுட்டு போயிடுவீங்க. நாளானது அதை சோதிக்கும். அதே சமயத்துல சின்ன சின்ன காரியங்களை கொண்டும் நீங்க செய்ய முடியும். அதை செய்யும் போது அதை எப்படி செய்றீங்கன்னா இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இந்த உலக ஞானத்தையும் ஆவிக்குரிய ஞானத்தையும் சேர்த்தி போடுறது அப்படி என்றைக்குமே செய்யக்கூடாது. ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு நாம் சம்பந்தப்படுத்தி பேச, உலக ஞானத்தை இதையே கொண்டு வந்துடக்கூடாது. நம்ம உலக ஞானத்தோடு ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள பார்ப்போமானால் நம்மால ப்ரோக்ரஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா ஆவிக்குரிய காரியங்களா அர்த்தமற்றவைகளாய் தெரியும். லாஜிக்கே இருக்காது, அதுல ரீசனே இருக்காது. உலக ஞானம் என்ன சொல்லும்? ஒரு ரீசன் வேணும்ல, ஒரு காரணம் வேணும்ல, ஒரு ப்ராசஸ் வேணும்ல அப்படின்னு உலக காரியம் சொல்லும். ஆனா ஆவிக்குரிய காரியம் எப்படி இருக்கும்னா இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அவர் வழி தனி வழி, அவர் தனியா செய்வாரு. அவருடையது உயர்ந்தது, உன்னதமானது. நீங்க நினைச்சே பார்க்க முடியாது, எப்படின்னு யோசிக்க முடியாது. யோபு அப்படித்தானே ரீசன் பண்ணி கேள்வி கேட்டு கடைசியில ஒரு நிலைமைக்கு வந்துட்டான். தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. கடைசி அதிகாரத்துல அது சொல்லுது. ஏன்னா அப்படித்தான் ஆகும். இன்னொரு தீர்க்கதரிசி ஆபகுக்கு, அவர் அப்படிதான் ஃபர்ஸ்ட் 2 அதிகாரத்துல கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார். எப்ப நீங்க எனக்கு விடுதலை தருவீங்க, என்ன செய்றீங்க, என்ன பாத்தீங்க, இப்படி கேட்டே இருப்ப. 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தோடனே அத்திமரம் துளிர் விடாம போனாலும், ஆட்டு மந்த முதலற்று போனாலும், எந்தமே இல்லைன்னாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய். முதல் 2 அதிகாரம் புலம்பல், கேள்வி மேல கேள்வி. காலை வேளையில எனக்கு நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறோம். கர்த்தருடைய ஞானம் வேற, உலக ஞானம். உலக புரிந்து கொள்ளுதல் வேற, கர்த்தரை புரிந்து கொள்ளுதல் வேற. அப்போ நாம கட்ட வேண்டிய வேலை எப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொன்னா, உயர்ந்த கற்களை கொண்டு கட்டுவதை போல பெரிய நோக்கத்தோடு நாம கட்டணும். சின்ன பொருட்களானாலும் பெரிய நோக்கத்தோடு நாம கட்டணும். ஏன்னு சொன்னா தேவன் அதை பரிசோதிப்பார். அதற்கு ஒரு நாள் உண்டு. நம்ம என்ன வேலை செஞ்சிருக்கிறோமோ அதை அவர் தகுதியாய்ப்பார். கொஞ்சம் இதே 15ஆம் அதிகாரம் 58 கடைசி வசனம் அதான் சொல்லும். சகல எல்லா பிரயாசத்திலையும் ஒன்றும் விருதாவாய் போகாது. நாம செய்கிற பிரயாசங்கள் விருதாவாய் போகாது. நீதிமொழிகள் புத்தகத்துல சகல பிரயாசத்துக்கும் பலன் உண்டு. So that is the encouragement we get by this verse. அந்த நாளானதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது 2 இடத்துல வாசிக்கிறோம். இதே 2 குழந்தையர் 2ஆம் நிருபத்துல 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலயும் இதே மாதிரி அவனவன் தன் கணக்கை ஒப்புவிப்பானாக. சோ தனியா போய் நிக்கணும். அங்க கூட்டு குரூப் இதெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு டீமா போய் வில்லேஜ் மினிஸ்ட்ரி செஞ்சிருப்பீங்க, அந்த ஒரு ஃபுல் டீமுக்கும் அங்க கூப்பிட மாட்டாரு. இண்டிவிஜுவலா போய் நம்ம நிக்கணும். நம்ம செஞ்ச வேலைக்கு நமக்கு அன்றைக்கு உள்ள பலன், அதற்கான ரிவார்டு என்ன வச்சு செஞ்சிருக்கீங்கிறது பெருசல்ல, என்ன விதமாய் செய்திருக்கு. அன்வர்தி மேனர். ஒருவேளை சின்ன விஷயங்களா இருக்கலாம், ஒரு சின்ன பப்பட் ஷோவா இருக்கலாம், ஒரு சின்ன பாட்டு சொல்லி கொடுத்துருக்கலாம், ஒரு சின்ன படவரைய சொல்லியிருக்கலாம். பட் ஹவு யூ டூ இட், அதுதான் முக்கியம். ஏன்னா கர்த்தர் நோக்கத்தை பார்க்கிறவர்.
more than action, he sees the intention. என்ன இன்டென்ஷனோடு நீ செய்யற செயலுக்கல்ல, இன்டென்ஷனுக்கு தான் பலன், இன்டென்ஷனுக்கு தான் பதில். 4ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஊழியத்தை கர்த்தர் நமக்கு தான் கொடுத்தாரு. நம்மளதான் உடன் வேலையாட்களா வச்சிருக்காரு. திரளான ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் கியூரியாசிட்டியோட பாக்குறாங்க. நம்மளை படைச்சதே அவங்களுக்கு பெரிய கியூரியாசிட்டி. என்ன நம்மை காட்டிலும் கொஞ்சம் பெருசா வித்தியாசமா விசேஷமா அவங்க படிச்சிருக்காரு அப்படின்னு அது ஒரு கேள்வி. 2வது, இவங்களுக்காக கர்த்தரானவர் பிதாவானவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்து மறிக்க விட்டாரு. இது அடுத்த கேள்வி. அவ்வளவு பெரியவங்களா இவங்க, கிட்டதான் பெரிய ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வச்சிருக்காரு. நமக்குத்தான் நிறைய வேலையெல்லாம் அவர் செய்ய சொல்றாரு. இந்த ஊழியத்தை மாத்திரம், இந்த ராஜ்ய பணியை இந்த பூமியில கட்டுறதுக்கு மாத்திரம் அவங்கள பயன்படுத்துறாரு. நமக்குன்னு ஒரு தூதர் இருக்காரு. நீங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான ஒரு தூதர் இருக்காங்களாம். நம்ம கீழே விடும்போது நம்ம விழுந்து அடிபடாம காப்பாத்திக்கிறாங்கல்ல, எத்தனையோ நிமிஷத்துல சொல்றோம்ல. அப்படி நமக்கு பணிபடையாவிகளாய் ஆண்டவர் வச்சிருக்காரு. இதனாலதான் அவங்களுக்கு கியூரியாசிட்டி. அப்போ நம்ம செய்யற ஊழியத்தை எல்லாம் அவங்களும் கவனிச்சுட்டே கவனிக்கிறார். ஒன்று, இவங்களும் இவங்க என்ன செய்யறாங்க, எப்படி செய்யறாங்க, எவ்வளவு உண்மையோட செய்யறாங்க, செபிச்சு செய்யறாங்க, தியாகத்தோடு செய்யறாங்க, அவ்வளவு விருப்பத்தோட செய்யறாங்க, அசதியா செய்யறாங்களா, உண்மையற்ற நிலைமையில ஏனோதானோன்னு செய்யறாங்களா, எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. இவங்களும் கவனிக்கிறாங்க. அப்பதான் நமக்கு கிரீடம் கொடுக்கப்படும். அந்த கிரீடத்தை சாஷ்டாங்கமாய் நாம் ஆண்டவர்கிட்ட சமர்ப்பிக்கணும்னு சொன்னா, அப்படிப்பட்டவர்களாய் நாம் பரலோகத்துல காணப்படணும்னு சொன்னா, நாம நம்மளுக்கு கொடுத்த சின்ன ஊழியமும் நமக்கு கிடைக்கிற சந்தர்ப்பங்களை அவருக்கென்று விருப்பமாய் மனப்பூர்வமாய், கொலோசியர்ல வாசிக்கிறது நிறைய வசனங்கள் இருக்கு. அடுத்த ஸ்டடியில பார்ப்போம். அந்த மாதிரி நாம ஆண்டவருக்கென்று அந்த ஊழியத்தை செய்வோம். கர்த்தர் நமக்கு பெரிய பலனை. அடுத்த வாரம் இதை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த அதிகாரம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் 7 நாட்களுக்கு முன்பாக எங்களை சீர்தூக்கி பார்க்க நாங்க எப்படிப்பட்ட மனிதர்களாய் வாழ்கிறோம் என்பதை யோசிக்கவும், அதே சமயத்துல ஆண்டவரே நாங்க இன்னும் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும், எவ்விதமாய் ஊழியங்களை செய்யணுங்கிறதையும் கற்றுக் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி சொல்றோம். நீர் என்ன எதிர்பார்க்கிறீர் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்து, ஒருவேளை இந்த கடந்த வருஷங்களில அநேக சமயங்களில சந்தர்ப்பங்களை இழந்தவர்களாய், ஆண்டவரே நாங்கள் மறந்து போனவர்களாய், விட்டு கொடுத்தவர்களாய், எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களாய் ஒருவேளை காணப்பட்டிருக்கலாம். அல்லது செய்த ஊழியங்களை சரியாய் நாங்கள் செய்யாதவர்கள், ஆண்டவர் ஏனோதானோ என்று நாங்கள் செய்தவர்களாய் காணப்பட்டிருக்கலாம். அல்லது ஆண்டவரே எங்களுக்கு ஏற்ற பலன் கிடைக்கலையேன்னு சொல்லி வருத்தத்தோட நாங்க ஒருவேளை இந்த வேலையிலேயும் இருக்கலாம். சுவாமி, நாங்க எப்படி இருந்தாலும் இந்த நாளில நீர் எங்களுக்கு கொடுத்த சத்தியத்தின்படி நாளானது அது விளங்க செய்யும், அக்னியானது அது சோதி. ஒருவேளை நீங்க செய்யறதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லி வேற ஒருத்தர் வந்து வேற மாதிரி ஊழியங்களை நடத்தலாம். ஆனா நீங்க போட்ட அஸ்திபாரம் ஒரு நாளும் அசையாது. அது மேல அவங்க கட்டுவாங்க. ஆனா நாளானது அதை சோதிக்கும். அதற்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி அழிஞ்சு போகணும்னு ஜெபிக்க கூடாது. அஸ்திபாரம் மாறிடக்கூடாதுன்னு ஜெபிக்கணும். சரியான கட்டடம் கட்டப்படணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆண்டவரே, இதெல்லாம் எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்தீர். நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், எங்களை தாழ்த்துக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த நாளிலும் 2-3 பேர்லாம் வரல, காரணம் தெரியல, மறந்துட்டாங்களான்னு தெரியல. தயவாய் அடுத்த வாரத்துல அவருடைய ஞாபகம் நிறைய முக்கியமான சத்தியங்களை, நாங்கள் அறிய வேண்டிய சத்தியங்களை, எங்களுக்கு ஞாபகம் ஊட்டி தர வேண்டிய சத்தியங்களை கேட்கும்போது இழந்து போறாங்களேன்னு வருத்தமா இருக்கு. சீக்கிரமாய் அடுத்த முறை வர்றதுக்கு உதவி செய்யும்.
காத்துக்கொள்ளுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆமாம். விஜயாக்கு அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஃபீவர்னு போய் அவங்க எடுத்த மருந்து வந்து பயங்கரமா வயிற்றுக்குள்ள போய் ரொம்ப எரிச்சலை உண்டாக்கி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நேத்து சர்ச்சுக்குமே வரல அவங்க. விஜயா எஸ்தருக்கு மறுபடியும் வந்து இந்த டைம் வந்து அவசர அவசரமா நான் புறப்பட வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. என்னன்னு தெரியல. பிரேமா, சுதா அவங்க எல்லாம் வர சொல்லுமா. சரிங்க ஆண்டி. அவங்க ரெகுலரா வந்தாங்க. அப்புறம் நான் ஈவினிங் ஒண்ணு வரல. திரும்ப காலையில இருந்து அவங்க ஞாபகப்படுத்தி சொல்லிடுவோம். சரியா? சரி. ஓகே, பை பை. தேங்க்யூ ஆண்டி. தேங்க்யூ. பை பை. தேங்க்யூமா. தேங்க்யூ சிஸ்டர். தேங்க்யூ. நிறைய வந்துட்டு போனீங்க. உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு இல்ல? ஆன்டி உங்களை தான். ஆமா. ஓகே ஓகே. தேங்க்யூ. கான்ஸ்டன்டா கிடைச்சிருக்காரு. தேங்க்யூ ஜெஸ்னிகா. பை. ஆன்டி இப்போ உங்களை கூப்பிடுறேன் நானு. மங்களவல்லி ஆன்டி கூட பேசி கட் பண்ணு.